والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. وقال النبي صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரிலுள் நம் உயிரினை மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் ஆஷூரா தினத்தன்று அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமீன்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு காலத்தை படைத்து, அதில் ஆண்டுகளை படைத்து, மாதங்களையும் படைத்து, வாரங்களை படைத்து, தினசரி நாட்களில் சில நாட்களை மனித சமூகத்திற்கு பேரருளாக அல்லாஹ் வழங்குகிறார். ஜும்மாவுடைய நாள் குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஏழை எளியோர்களுக்கான ஹஜ் ஜும்மாவுடைய நாள் என்று இந்த வெள்ளிக்கிழமையை உயர்வாக இந்த சமூகத்திற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். அதுபோல இன்றைய ஆஷூரா என்ற இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள், ஆஷூரா என்றாலே 10ஆம் நாள், இது உலக வரலாற்றில் தனி ஒரு இடத்தை பிடித்த நன்னாள். அதற்கான காரியங்களை வரலாறு நெடுகிலும் ஒவ்வொரு சமுதாயமும் இந்த நாளை கொண்டாடி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடு மேற்கொண்ட போராட்டங்கள் குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட வரலாறு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வரலாறு. என்ன போராட்டம் அந்த 2 மனிதர்களுக்குள்ளும் நடந்தது என்று பார்த்தால், அவன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை எதிர்த்தார்கள். தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தான். எல்லோரும் என்னை வணங்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவன் வந்தான். அதனால் சமூகத்தில் ஏழை எளியோர்கள் கடும் சோதனைக்குள்ளும் வேதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். மிக கடுமையாக அடக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் உருவானவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இளம்பிராயத்திலிருந்தே புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் வெளிவந்த பொழுது குர்ஆன் பேசுது, இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாட்டை ஃபிரௌன் உருவாக்கி வைத்திருந்தார். அதனால் ஏற்பட்ட கொந்தளிப்புகள்,
ஊருக்குள் தகராறு செய்து கொண்டிருந்த ஒருவனை மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டித்தார்கள். அவ்வளவுதான். மறுநாள் பார்த்தால் மீண்டும் ஒரு இடத்தில் தகராறு செய்து கொண்டிருக்கிறார். நீ எங்க பார்த்தாலும் நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற. ஓங்கி அடித்தார்கள், இறந்து போய்விட்டார். அவ்வளவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இப்படித்தான் தொடங்குகிறது. ஒரு சமூக போராளியாக, சனாதனத்திற்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு இளைஞர் மூசா அலைஹிஸ்ஸலாம் உருவாகி வருவதை ஒரு கட்டத்தில் நேர ஃபிரௌன்ட்ட போகுது. அவன் யாரு? சுடுகாட்டிலிருந்து வாழ்க்கையை தொடங்கி நாடாளும் மன்னராகி கடைசியில் தன்னை பிரகடனப்படுத்தினான். அன ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் இருக்கிறதுலேயே பெரிய கடவுள் என்று சொன்னான். ஒரு புரட்சியாளருக்கும் ஒரு ஆட்சியாளருக்குமான போராட்டம். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கடுமையாக சோதித்தான். ஒரு கட்டத்தில் அவர்கள் நாடு கடந்து போகிற பொழுது, ஹிஜ்ரத் செய்து போகிற பொழுது இறை சந்திப்பு கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உரையாடினார்கள். அல்லாஹ் சொன்னா, எந்த ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து தலைமறைவாக ஓடி வந்திருக்கிறீர்களோ அவனிடத்திலே போய் நீங்கள் சத்தியம் பேச வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்ற சித்தாந்தத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்பதான் இவர் கேட்கிறார், நான் ஏற்கனவே ஒரு ஆளை முடிச்சிட்டுல வந்திருக்கிறேன், அவன் கொடுங்கோலன் ஆயிற்றே, அல்லாஹ்வினுடைய ஆணை. சரி, வேணும்னா துணைக்கு சகோதரர் ஹாரூனை அழைத்து செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை குர்ஆன் பதிவு செஞ்சிருக்கு. அவர் சொல்றார், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, மனக்குழப்பம் ஜாஸ்தியா இருக்கு, மன நிம்மதியை கொடு அல்லாஹ், நாவு தடுமாறுது, தடுமாற்றத்தை நீக்கி கொடு அல்லாஹ், தனியா போறதுக்கு பயமா இருக்கு, என் தம்பியை கொடு அல்லாஹ். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். துணை நபியாக சகோதரர் ஹாரூனை அனுப்பி 2 பேரும் எகிப்துக்கு வருகிறார்கள். உலக வரலாற்றில் தன்னை மிக பெரும் கடவுளாக சொல்லி மிகப்பெரிய ஆட்சி செய்தவன் ஃபிரௌன். உள்ள பார்க்கவே போக முடியாது. காவலர்கள் அனுமதி மறுத்தார்கள். பல நாட்கள் காத்திருந்து அரசவைக்குள் அனுமதி கிடைத்தது. போனார்கள். ஒண்ணுமே சொல்லல, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே. இந்த வார்த்தை தான் அவனை கோபம் ஊட்டியது. நீண்ட வரலாறு. பிறகு 2 பக்கமுமான போராட்டங்கள். அவன் ஆணையிடுகிறான், இவங்களை துரத்துங்க, நாட்டுக்குள்ள வைக்காதீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருகிறார்கள், சவால் விடுகிறார்கள், பார்த்தரலாம். இருதரப்பு மோதல் ஒரு கட்டத்தில் எங்கே வந்து முடிகிறது என்று சொன்னால், வேற வழி இல்லாம தன்னை நம்பி இருக்கக்கூடிய பாவப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு நாடு துறந்து செல்வதற்காக புறப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை விடக்கூடாது என்று தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அழிப்பதற்காக ஃபிரௌன் வர, மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் போக, நைல் நதி குறுக்கிட, சொந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின்பால் திரும்பி கொண்டு இப்படி மாட்ட வச்சுட்டீங்களே. பின்னால் ஃபிரௌன், முன்னால் கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நானாக செய்யவில்லை, அத்துறையும் அவனுடைய வேலை, இப்பொழுதும் அவன் காப்பாற்றுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நிர்பந்தமான நிலையில் எல்லாம் பார்க்கிறான். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததிலிருந்து உலகத்தில் கடைசியாக பிறக்கப் போகிற மனிதன் வரைக்குமான வரலாறுகளை எழுதிவிட்டு தான் அவர்களை படைத்தான் அல்லாஹ். தான குர்ஆன் எல்லாமே ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் சிரிக்கிறான், நடக்கட்டும் பார்ப்போம். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொன்னான், இவ்வளவு பயம், உங்க குச்சி எடுத்து நைல் நதி அடிங்க. நைல் பிளந்தது. ஈமானிய சமூகம் புதிய பாதையில்
கடந்து போனாரு. அவ்வளவுதான். ஃபிரௌன் பின்னால் வருகிறான். சில பேருக்கு அல்லாஹ் சிந்தனைகளை மாற்றி விடுவான். பின்னால் வருகிற ஃபிரௌன் அப்படியே நின்றுட்டு தன் ராஜாங்க படைகளை பார்த்து சொல்றான், நான் யாருக்கு பார்த்தீங்களா, நான் யாருன்னு பார்த்தீங்களா, என்னை கண்டால் கடல் கூட வழிவிடும். இந்த பாடத்தை தான் குர்ஆன் சொல்லுது. சில நேரங்கள்ல வாழ்க்கையில நாம தொட்டதெல்லாம் தொடங்கும், போற இடமெல்லாம் ஜெயிச்சிருவோம். இது அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அதுவும் கிடைக்கும், இன்னமும் கிடைக்கும். ஒரு இடத்துல நின்றுட்டு நம்மளை விட்ட ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சா இவன் அபாயத்தில் விழுக போறான்னு அர்த்தம். அது பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், ஆளுமையாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும். ஃபிரௌன் மனசுக்குள்ள தெரியுது, இது நம்ம வேலை இல்லை, வேறு எவனோ வேலை செய்கிறான். அந்த வேறு எவனோ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற அல்லாஹ். அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொண்டால் என்னவாகும்? ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒருவன் சொல்வதை கேட்டால் என் மரியாதை என்ன ஆகிறது? உலக வரலாறு அப்படித்தான் எல்லாம் வச்சிருக்கிறான். தங்களை யாரெல்லாம் பெரியவர்கள் என்று நினைத்தார்களோ ஆக சிறியவர்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார். இந்த வரலாறு பிளந்து நிற்கிற கடல். இது எல்லா வேதங்களும் சொல்லுது, எல்லா சமயங்களுடைய நம்பிக்கை. தன் படையிட்ட சொன்னா என்னை பார்த்தால் ஆர்ப்பரிக்கிற கடல் கூட வழிவிடும் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து போயிட்டாங்க, அந்த சமுதாயம் கடந்து போய்விட்டது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தந்து விட்டார். இப்படியே ஆணவத்தோடு சொல்லிக் கொண்டு இருக்கும் போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க. இந்த ஃபிரௌனை விரும்பாமலேயே கடலுக்குள் இழுத்து சென்றார்கள். விரும்பாமலேயே. தப்சீர்களில் மிக தெளிவாக சொல்லுவார்கள், ஃபிரௌன் ஆணவத்தோடு நிற்கிறான், கடல் பிளந்திருக்கிற, உள்ளுக்குள்ள பயம், உள்ளுக்குள்ள பயம். ஆனா முன்னால் ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெண் குதிரையை ஓட்டி கொண்டு போனார்கள். அதான் ஆண் குதிரை பார்த்துச்சு, அதான் இழுத்துட்டு போயிருச்சு. இவன் போகல. நைல் நதி உள்ளே படைகள் முழுவதும் இறங்கியதும் கடல் மூடிக்கொண்டது. குர்ஆனுடைய வரலாறு. இன்று வரையிலும் ஃபிரௌன் அவனுடைய மம்மி அந்த உடல் பாதுகாக்கப்படுகிறது. ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உடம்ப நான் பாதுகாப்பேன். மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன் சொல்லிட்டு அல்லாஹ் காரணத்தை சொல்றான், பின்வரும் சமுதாயத்திற்கு உன்னை பாடமாக ஆக்குவேன். ஆஷூராவுடைய நாள்ல ஒரு பாவப்பட்ட சமுதாயம் பாதுகாக்கப்பட்டு அந்த சமூகத்திற்கான விடியலை அல்லாஹ் தந்தான் அல்லவா. இதுதான் வரலாறு. இதை மதீனாவுடைய யூதர்கள் சொல்லுகிறார்கள், வரலாற்றை சொல்லுகிறார்கள். முஹம்மதே, நாங்கள் நம்புகிற மோசஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் விடுதலையை தந்தான், அவருக்கு காப்பாற்றினதுக்கு சுக்ரியா செஞ்சாரு, நோன்பு வச்சாரு. அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து நாங்களும் நோன்பு வைக்கிறோம். இதுதான் ஆஷூராவுடைய நாளில் சொல்லப்பட்ட வரலாறு. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாற்றை இஸ்லாமிய பார்வையிலிருந்து தேடி பார்க்கிற பொழுது நிறைய அருள்களுக்கு சொந்தமான நாளாக இந்த நாள் இருந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துனியாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை அல்லாஹ் சேர்த்து தந்தான். தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் துஆ கேட்க அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நாளாக ஆஷூரா அமைந்தது. ஒரு சமூகம் மாறு செய்து விட்டது, கோவிச்சிட்டு வெளியே வந்துட்டார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். பிறகு மனம் திருந்தி தௌபா செய்தார்கள். அந்த சமுதாயத்தின் பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அது ஆஷூராவுடைய நாள். பொறுமை இல்லாமல் வெளியேறி சென்று மீன் வயிற்றில் மாட்டிக்கொண்டு விடுதலை பெற்ற நாள் ஆஷூரா. அப்படியே இந்த வரலாறுகளை
தொடர்ந்து பதிவு செய்து வருகிற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மக்களே நீங்களும் நோன்பு வைங்க, நீங்களும் நோன்பு வைங்க. ஒரு நாள் ஒரே ஒரு நோன்பு கடந்த ஆண்டினுடைய பாவங்களை மன்னிக்கும். அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய வார்த்தை, இந்த சமூகத்திற்கான பாடம்னு சொன்னா, ஒரு மூமின் சதாவும் தன் பாவங்களுக்காக வேண்டிதான் பயப்பட வேண்டும். பாவங்கள்லாம் கொஞ்ச நெஞ்ச பாவங்கள் கிடையாது. நாம் நினைத்து பார்க்காத, நினைக்கிறது இல்லை. ஏன்னா மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பயங்கரமான ஆளு. நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள், நம்மால் ஏமாற்றப்பட்டவர்கள், நமக்கே நாம் இழைத்து கொண்ட அநியாயங்கள், பாவங்கள் நிறைய இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மூமின் தன்னுடைய பாவத்தை குறித்து என்ன நினைப்பார் என்று சொன்னால், தலைக்கு மேல ஒரு பாறை இருக்கு, எப்ப வேணாலும் விழுகலாம். அது மாதிரியான பயத்தோடு தன் பாவங்கள் குறித்து நினைப்பில் வாழ்வார் மூமின். எல்லாம் கேட்பானே, இப்படி செஞ்சிட்டமே, இதுக்கு பரிகாரம் என்ன, இதற்கான தீர்வு என்ன? நிச்சயமாக இதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். பாவம் ஒவ்வொரு மூமினையும் உறுத்தும். ஆனா ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தன் பாவங்கள் குறித்து என்ன நினைப்பான் என்பதை பெருமானார் சொல்லும் பொழுது, மூக்கின் மேல் அமர்ந்திருக்கிற ஈயை விரட்டுவதை போல. யாரு செய்யல, எவன் யோகியன், நான் மட்டும் என்ன, பாவத்திற்கு சமாதானம் சொல்லிக் கொள்வார்கள். அவங்க திருந்தலுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்க. மூமின்களே, மூமின்களே, இவ்வளவு பிரம்மாண்டமான வரலாறுகளை பின்னணியாக கொண்ட இந்த ஆஷூரா சொந்த சமுதாயத்திற்கு பாவங்களுக்கான மீழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நோன்பு வச்சிருங்க, ஒரு ஆண்டினுடைய பாவத்தை மன்னிக்கும். அப்படின்னா எல்லாமே, அரபாவுடைய நோன்பு வை, 2 நோன்பு வை, 1 நோன்பு வை, 2 ஆண்டினுடைய பாவங்களை மன்னிக்கும். 1 நோன்பு வை, 2 நோன்பு வை, 1 ஆண்டினுடைய பாவங்களை மன்னிக்கும். வீட்டிலே ஒது செஞ்சு பள்ளிவாசலுக்கு நடந்து வா, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8 முறையுடைய பாவங்களை மன்னிக்கும்னா, ஒரு மூமின் அதிகமாக தன் பாவங்கள் குறித்து கவலைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். அதுதான் ஆஷூராவுடைய மிகப்பெரிய செய்தி. 300 ஆண்டு காலம் அழுதார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு? எதுக்கு? தடை செய்யப்பட்ட ஒரு கனியை சாப்பிட்டேன் அல்லா, விளைவு ஒரு பெரிய சமூகம், உயிரினத்தினுடைய வாழ்க்கையை மாத்திட்டனர். நம்ம சொல்றோமா இல்லையா? அவர் பேசாம இருந்திருந்தாருன்னா நம்மளாம் எங்க இருந்திருப்போம் சொல்லுங்க? சொர்க்கத்தில் இருந்திருப்போம். இவ்வளவு பிரச்சனைகளே கிடையாது. டெய்லி டாக்டர்கிட்ட போறது, மாத்திரையை திங்கிறது, வாக்கிங் ஓடுறது, தொப்பையை எப்படியாச்சும் குறைக்கணுங்கிறது, வாங்கின பிரியாணியில மசாலா இல்லைன்னு கவலைப்படுறது, காரம் கூடி போச்சுன்னு கோவப்படுறது, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அழகான திட்டமிடப்பட்ட பேரற்புதமான வாழ்வு. அதுக்கு மட்டுமே 300 ஆண்டுகள் ஆகுதான். குர்ஆனிலே அல்லாஹ் அதை பதிவு செய்யறான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். நம்மளையும் கேட்க சொல்றான், நம்மளையும் கேட்க சொல்றான். இந்த இடத்துல கவனிக்கணும், நம்முடைய வயசு, இரத்த வேகம், சில அறியாமையில ஏற்பட்ட அது என்னது, நான் தான் இது, இந்த மாதிரி துணிஞ்சு செய்த பாவங்கள், ஒண்ணுமே அறியாத பிள்ளைகளை அது பழி வாங்கிவிடும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆட்டம் போட்டு போயிடுறோம், கபரில் போய் அடங்கிடுறோம். கஷ்டப்படுறது யாரு? பாவத்திற்கு அப்படியான சில பழி வாங்குதல் உண்டு. அதனாலதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி,
பிறகு சட்ட தெளிவுகளை சொன்னார்கள். சும்மா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. 9, 10, 10, 11. எப்பயுமே நம்ம இபாதத்துல பாருங்க, சமூகம் ரூட்ல போனா கரெக்டா சைத்தான் நடுவுல வந்து உட்கார்ந்துக்குவான். அப்படி இல்லை இப்படி இல்லை, அதுக்கு 4 பேர் என்ன செய்வான், சோசியல் மீடியால வந்து இபாதத்தை பொறுத்த மட்டிலும் எவ்வளவு செஞ்சீங்கனாலும் எல்லாம் நன்மைதான், ஆர்கியூமெண்ட் தேவையில்லை. பெருமானாருடைய தெளிவு சொன்னாங்க. ஆரம்ப காலத்துல இது பரலு கட்டாயமாக இருந்தது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது விருப்ப நோன்பாக ஆகிவிட்டது. முடிஞ்சா வைங்க, வைக்கிறது சிறப்பு, வைக்கணும். தவறிருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது. அப்படி வைக்கும் பொழுது நீங்க ஒன்று செய்யுங்க. இது வந்து செய்தி யூதர்களிடமிருந்து நமக்கு கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லவங்க, தௌராத் நல்லது. உலகத்தில் அதிகம் அல்லாஹ்விற்கு எதிரான செயல்பட்ட ஒரு சமுதாயம் யூதர்கள். அதனால நான் ஒரு சித்தாந்தத்தை சொல்லி தருகிறேன். எப்பொழுதும் எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் யூதனுக்கு மாற்றம் செய்யுங்கள். நாங்கள் பெருமானார், இது மதவெறி கிடையாது, இது மதவெறி கிடையாது, ஒரு இன துவேஷமும் கிடையாது. ஒரு திருந்தாத சமுதாயத்திடம் இருந்து தன் சமுதாயத்தை பாதுகாக்கிற எச்சரிக்கை உணர்வு. ஏன் அப்படி எல்லாம் சொல்லும்? பல இடங்கள்ல பெருமானார் எல்லாம் உருப்படாதப்பா, எல்லாம் நல்லா இருக்காதப்பா இப்படின்ட்டு வர்றாங்க. என்ன நாயகமே, யாரை சொல்றீங்க, யாரை திட்டுறீங்க? நான் யாரை சொல்ல போறேன்? யூதர்களையா, வேற யாரை சொல்ல போறேன்? மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேடாக இருந்தவர்கள் இன்ன வரைக்கும் மாறலையே. அவர்கள் குறித்து குர்ஆன் எவ்வளவு கொடூரமான குணமுடையவர்கள் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கானோ அது இன்னைக்கு தேதி வரைக்கும் மாறல. சூழ்ச்சி செய்ததும் அவர்கள்தான், மோசமான கலாச்சாரங்களை உருவாக்கி விடுவதும் அவர்கள்தான், நாடுகளுக்குள் போர்களை ஊட்டி விடுவதும் அவர்கள்தான், வேறுபாடுகளை உருவாக்கி விடுவதும் அவர்கள்தான், மோசமான அல்லாஹ்விற்கு எதிரான படைப்புகளில் போட்டியை உருவாக்கி விடுவதும் அவர்கள்தான். சமூக கலாச்சாரங்கள்லாம் இவ்வளவு சீரழிவு இஸ்ரேலை தவிர வேறு யாராலும் தர முடியாது. இன்ன வரைக்கும் அங்கதான் நிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள். ஏன்னா பாரம்பரியம் ஒண்ணுதான். நபிமார்களுடைய தொடர்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அந்த சமுதாயம் இஸ்ரவேலர்களாக மாறியது. அதே இஸ்ரவேலர்கள் சமுதாயத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அவர்கள் நஸ்ரானிகளாக மாறினார்கள். கெட்ட வார்த்தைகள் கிடையாது. மூசா ஒரே சமுதாயம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது யகூதிகளானாங்க. அதே சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பொழுது நஸ்ரானிகள், உதவியாளர்கள் மாறினாங்க. ஆனால் எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது முஸ்லிமாக மாறி இருக்க வேண்டியவர்கள் தங்களுடைய இனவாதத்தில் ஒதுங்கி நின்று கொண்டார்கள். அவங்கள்ட்ட எல்லாம் ஆதாரம் இருந்துச்சு. என்ன பெருமானார் பேசினாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசினாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசினாங்க. அவர்களுக்கு தெரிய வேண்டிய வரலாற்று தெரிவுகளை எல்லாம் பெருமானார் தந்தார்கள். ஆனா எந்த இடத்துல பிரச்சனைனா இவரு சொல்லி நாம கேட்கிறதா முடிஞ்சு, அவ்வளவுதான். அன்றிலிருந்து மூன்றாக இந்த உலகத்தில் இயங்கி வருகிற இந்த சமூகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரே ஒரு விஷயம்தான். எல்லா இடத்திலேயும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு என்னை வாழ்வின் முன்மாதிரியாக கடைபிடியுங்கள். எல்லா இடத்திலேயும் பெருமானார் என்ன செய்தார்களோ அதுதான் சமூகம், அதுதான் வாழ்வு. இப்ப பாருங்க, அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க, அவங்க வந்து ரொம்ப டேஞ்சர். அவர் செய்யற கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் மனித குலத்திற்கு எதிரானது. எந்த எல்லைக்கும் போவான். அவர்களை போன்று யோசிப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்றோமா இல்லையா, இவன் ரொம்ப டேஞ்சர் ஆளப்பால. அந்த யதார்த்த மனநிலையிலிருந்து மாறியவர்கள் பெருமானார்ட்ட வருவாங்க, அழகுற பேசுவார்கள், வேத வியாக்கியானங்கள் கேட்பான். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நகருவா கொஞ்சம். சரி, ஏதோ சமூகத்தில் யதார்த்தமா நடக்குது தானே, முடியாம இப்படி அசைறாரு, இப்படி அசைவா, மேல இருந்து கல்லு விழுகும். பெருமானார் பதறி எழுவார்கள், துரோகிகள், நான் பேச போவேன், மேல இருந்து கல்லை போட்டு ஆள முடிச்சிரு.
அவ்வளவுதான். யதார்த்தங்களை தாண்டிய மிக பெரும் கொடூரமான எண்ணம் உடையவர்கள். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, எல்லா இபாதத்திலையும் உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன், நாம செய்யற மாதிரி அவன் செஞ்சானா நீ செய்யி, ஆனா அவனுக்கு மாற்றமா செய்யல. தாடி வைக்கிறியா, தாடி வச்சுக்கோ, அவனும் தாடி வச்சிருப்பான். நீ மீசையை கத்திரிச்சிரு, அவன் கத்திரிக்க மாட்டான். அஷூரா நோன்பு வைக்கிறியா, வச்சிரு, நல்லது, ஆனா ஒரு நோன்பு சேர்த்து வச்சிரு. யூதனுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். ஒரு கட்டத்தில் பெருமானார் சொல்வார்கள், பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் நானே உங்களுக்கு முன்மாதிரி, பிறரின் கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள். நான் நம்ம சமூகத்திற்கான தற்கால மிகப்பெரிய அவசியம் என்ன தெரியுமா? யதார்த்தமான ஆட்கள் எப்பயுமே யதார்த்தமா இருப்பான். நீங்க பாருங்க, கோயிலுக்கு கீழே தேங்காய் விற்கிற பாய் யதார்த்தமா தொப்பி போட்டுட்டு தாடியை வச்சுட்டு அவன் தேங்காய் வித்துட்டே இருப்பான். அவனால எந்த பிரச்சனையும் வராது. கவனிக்கிறீங்களா? அவனால எந்த பிரச்சனையும் வராது. நான் சமுதாய தலைவர்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி தொப்பியை போட்டுட்டு கோயிலுக்கு போனவன எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு தலப்பா கட்டி நிக்கிறான் பாருங்க. பாய், நான் சொல்றது புரியுதா? அவன் தான் பிரச்சனைய, அவன் தான் பிரச்சனைய. பெருமானார் சொல்வாங்க, சொந்த அடையாளத்தை இழக்காதீர்கள். பிற சமூக அது அவங்களை அலட்சியப்படுத்துவதை போன்று. உன்னை பார்த்தா நான் கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கு. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், பிறரை போல உங்களை நீ காட்டிக் கொண்டால் நீயும் அவர்கள் தான். இது எங்க தொடங்குது தெரியுமா? இந்த தேசத்தை பொறுத்த மட்டிலும் சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பிருந்து ஒரு சமுதாயம் தன்னுடைய சொந்த அடையாளங்களை இழக்காமல் இந்த நாட்டுக்காக உழைக்கிறது வரலாறு. அதுல ஜின்னா சாஹிபா இருக்கட்டும், அலி சகோதரர்களாக இருக்கட்டும், காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிபாக இருக்கட்டும், எல்லை காந்தி என்று போற்றப்பட்ட உமர் கான் அப்துல் கஃபார் கான் அவர்களாக இருக்கட்டும், நீண்ட வரலாறு. அந்த வரலாறுகள் எந்த இடத்திலேயும் தன் அடையாளத்தை அவர்கள் அடமான வைக்கல. அவங்க முஸ்லீமாவே இருந்தாங்க. தங்களுடைய பாதுகாப்புக்காக லீகை தொடங்கினார்கள். எல்லா இடத்துக்கும் போனாங்க. சட்டமன்றத்தில் இருந்தார்கள், நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. அவங்க அடையாளத்தில் அவங்க கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க, எங்கே நடிக்கல. இந்த வரலாற்றில் தவறுகள்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பதவிக்கு சமது சாயிமும் லத்தீபு சாயிமும் அந்த கண்ணியமான அடையாளங்களை விற்க ஆரம்பித்தார். அங்கதான் தொடங்குது. மருவமாயிட்டாங்க, எல்லாம் மன்னிக்கிட்டோம். ஆனா சமுதாயத்தினுடைய வரலாறு மாறாதல்லவா? இவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு இளைய கூட்டம் உருவாச்சு. நாங்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு சிறுபான்மை சமூகத்துக்கு காவலாக இருக்கோம். இந்த தேதி வரைக்கும் வந்தவனுங்க எல்லாம் அதே வழியில போய் மாட்டிட்டாங்க. என்ன நம்ம யோசிக்கணும் தெரியுமா? நீங்கள் அரசியல் செய்யுங்க. அரசியல்னா நாட்டு நடப்பை பேசுங்கள், நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுங்கள். எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இந்த கல்வியில் இன்னும் உயரத்தை எட்ட முடியாத சிறுபான்மை சமூகம், அடிப்படை நீர் ஆதார வசதிகள் இல்ல, எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்குல்ல. நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்றான், ஒரு காலத்துல அவங்கள காக்கா பிடிக்கிறதுல என்ன கிடைக்கும்? எப்படி நபிகள் நாயகத்திற்கு அபூபக்கரோ, இதெல்லாம் வரலாற்று குறிப்பு. இந்த நஜீசுகளை அங்க ஒப்பிடும் பொழுது சமுதாயம் கொந்தளிக்குது. நீ போடா, உனக்கு ஏதாவது எச்சம் கிடைக்குமா வாங்கிக்கோ. நீங்க நல்லா படிங்க. இன்ன வரைக்கும் இயக்கங்களோ அரசியல் முஸ்லிம் பெயர் தாங்கி கட்சிகளோ இந்த சமுதாயத்தின் பிரதிநிதிகள் கிடையாது. பிரதிநிதினா ஜும்மால இருந்து சமுதாயம் சொல்லணும், இமாம் சொல்லணும், ஜமாத்தே சொல்லணும், இவர் நிற்கிறாரு நம்ம சமுதாயத்தினுடைய பேர். அப்ப அந்த அங்கீகாரத்தை எவனுமே வாங்கல. வந்த அத்தனை பேரும் தன்னுடைய ஈமானிய அடையாளத்தை வைத்து எப்படியாவது பதவி பெற வேண்டும். எவ்வளவு அசிங்கமா போச்சு பாருங்க. நீ பயணி, நீ இருக்கிற காலத்துல என்னெல்லாம் செஞ்சீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். சங்கராச்சாரியார் காலில் போய் விழுகிறான், அது பேப்பர்ல வருது. அசிங்கம் தானே? குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். மறுக்கிற கூட்டம் அது. மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். காயிதே மில்லத்திற்கு பிறகு நல்லவர்கள் இந்த சமூகத்திற்கு தலைவர்களாக வந்தது கிடையாது. மாற்றி மாற்றி பேசும்போது என்ன ஆகும் தெரியுமா?
ஒரு சமூகம் மொத்தமா ரவுண்டு கட்டப்பட்டு ஒதுக்கப்படுவதற்கான அச்சுறுத்தல்கள் வடக்குல இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப நடக்குது. இஸ்லாமியர்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா இங்க சீட்டுக்காக சொந்த சமூகத்தினுடைய கொள்கைகளை அடமான வைக்கிறது. அவங்க சமூக தலைவர் அல்லங்கிறத திரும்ப திரும்ப நம்ம பதில் சொல்றோம். எந்த பேராசிரியா இருந்தாலும் சரி, அவங்க சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளே கிடையாது. அவன் பேசுறதுக்கு சமுதாயம் பொறுப்பாகாது. கரெக்டா? அவர்களை பார்த்து நாம் வாக்களிக்கவும் இல்லை, அதெல்லாம் மாறும். ஆனால் பிச்சைக்காரர்களை கேவலமாக நடந்து கொண்டது மட்டுமல்லாம சட்டமன்றத்தில் போய் நீ ஒரு பாயின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிமுடைய அடையாளத்தை சொல்லிட்டு தேவையில்லை, நல்லா வாழுங்க, சிறப்பா வாழுங்க, பாராட்டுறேன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா இல்லையா? ஏக இறைவன் என்ற 1400 ஆண்டுகளாக ஒரு சமுதாயம் கத்திக்கிட்டே இருக்கு. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித்த சமுதாயம் இந்த ஏகத்துவத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டே இருக்கு. தீண்டாமை இல்லாத சமூகம் தானே. இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவன கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான். யோசிக்கணுமா இல்லையா? அதனாலதான் முஸ்லிம்களுக்கு எங்கேயும் எந்த வாய்ப்பும் எவனும் கொடுக்கறதில்ல. இப்படியே பிச்சைக்காரனாவே உட்கார்ந்துரு. ஏன் தெரியுமா? அவன் பாய மாற மாட்டான். நீ நான் எல்லாரும் சொல்றேன், இவனுங்கெல்லாம் தலைவர்களா, சமூக தலைவர்களாக நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாரையுமே நம்ம சொல்றோம், எல்லாரையுமே சொல்றோம். இவர்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா வக்கு பொருள்ல ஒரு அதிகாரம் கிடைக்கும். இதற்காக ஒரு சமூகத்தினுடைய பாரம்பரியமான ஈமானை அடமானம் வைக்கிற துணிவுகள் வரும்னு சொன்னா, ஏங்க நான் ஜும்மா மேடையில நின்று லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமா பேசிட்டேன்னா அது ஷிர்காயிரும். ஷிர்கான பிறகு அடுத்த வாரம் நான் சொல்றேன் தெரியாம வந்துருச்சு, எதுக்கு முடியுமா? இப்ப அதுக்கு தீர்வு என்னன்னா, மறுபடியும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்றது மட்டும்தான் தீர்வு. ஒரு சீட்டுக்கு கோயிலா போய் எதுக்கு தலையில துண்டு கட்டி பொட்டு வச்ச அந்த சமூகத்தில் இருக்கிற சகோதரர்கள் யாரும் மஹல்லாக்குள்ள வரும்போது அவன் தொப்பி போட்டு நடிக்கிறது இல்லையே. சொல்லுங்க, ஓட்டு கேட்கும்போது அப்படி இருந்தாங்களா? எல்லாம் அவங்க அடையாளத்தில் இருக்கிறாங்க. யதார்த்தம் யாரும் மாறுவதில்லை. இந்த பாய்மார்கள் மட்டும்தான் மாறுறாங்க. இப்பவே நம்ம புரிஞ்சுக்கிறோம், நீங்களா திருடர்கள், அது எவனா இருந்தாலும் சரி. பெருமானார் சொல்லுகிறார்கள், நோம்பு வையி, இபாதத்து செய்யி, தாடி வையி, யூதனுக்கு மாற்றமாக நடப்பதில் கவனமாக இரு. ஏனென்றால் உங்களை அழித்தொழிப்பதில் மிகப்பெரிய சக்தி யூதர்கள் எச்சரித்தார். ரொம்ப பயப்படுற காலத்தில் இருக்கிறோம். நமக்கு ஆட்சி அதிகாரம் தாண்டி இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்வு இன்னைக்கு மேற்கு வங்கத்தின் அரிச்சுவடுகளை முடித்து விட்டு அங்கு இருந்த ஆட்சி அதிகாரம் அடையாளமே இல்லாமல் ஆக்கியதோடு அவசரமாக வேலி அமைத்து ஒரு சமூகத்தை கட்டம் கட்டுகிற வேளையில் பாசிச பாஜக பயங்கரவாதம் உடனடியாக செயல்படுகிறது. அதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்கு உயிர்கள் இல்லை. இந்த நிலை தமிழ்நாட்டிலேயே வரும். அவன் அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரியம், அதை நோக்கி பயணிக்கிறார்கள். அதற்கான ஆட்சியாளர்களை எல்லா இடத்திலையும் கொண்டு வர்றாங்க, மிக தெளிவாக பயணிக்கிறார்கள். இந்த சூழ்ச்சிகள் கூட தெரியாமல் நம் ஈமானை அடமானம் வைத்து இப்படி யாசகர்களாக மாற வேண்டிய அவசியம் தமிழக அரசியல், முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கு ஏன் இதனால என்னன்னா, உங்க சொந்த மாண்பு மரியாதை நாசமா போச்சு. நீ எவனும் எங்க பள்ளியில்கிட்ட வந்துட முடியாது, கேட்க முடியுமா? எந்த பேராசிரியர் இருந்தாலும் சரி, எல்லா நாடகம் அவனுங்க வீடு எல்லாம் எடுத்து பார்க்கணும். தேவையில்லை. சிறுபான்மை சமூகத்தினுடைய கல்வி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை எவ்வளவோ இருக்குங்க. அதை சொல்லி கேளு. ஈமானிய கொள்கையை அடமானம் வைக்கிற வார்த்தைகள் அங்கு வேண்டுமானால் ஜொலிக்கலாம், அவரை திருப்திப்படுத்துற மாதிரி தெரியலாம். ஆனால் அதற்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு ஏற்பட போகிற பாதிப்புகளுக்கு தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டவர்கள் பதில் சொல்லியே ஆகும். எந்த இடத்திலும் பெருமானார் சொன்னாங்க, வாங்க வாங்க பள்ளிவாசல்ல நீங்க தொழுதுக்குங்க, நான் இடம் கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்களோடு விவாதம் செய்கிற பொழுது இடம் கொடுத்தார்கள், நீங்க தொழுகுங்க அப்படின்னு. என்ன இருக்கும் தெரியுமா? உங்கூட சேர்ந்து நானும் தொழுக மாட்டேன்,
எங்கூட சேர்ந்து நீயும் தொழுக மாட்டாய், கொள்கை முரண்பாடுகள் இருக்கு, ஆனால் அதை தாண்டி மனித மரபுகளில் ஓன் தொழுகையை இடத்துல தாராளமா நிறைவு செஞ்சுக்கோ, சொல்லத்துல நான் குறுக்கிட மாட்டேன். குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுச்சுல, லக்கும் தீனுக்கும். முன்னாடி என்ன அப்படின்னா, நான் வணங்குறதை நீ வணங்கவே மாட்டேன், நீ வணங்குவதை நான் வணங்கவும் மாட்டேன். அதனால அவங்க வழியில போய்க்கிங்க, சண்டை சச்சரவுகள் வேண்டாம், மதமாச்சரியம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இங்கு சட்டத்தின் ஆட்சி உருவாக்கப்பட்டது. சட்டத்தின்படி நடந்து போயிட்டே இருங்க. இந்த காலை பிடிக்கிற வேலையோ ஒரு பெரும் பாரம்பரியம், இப்படி அடிமையாக போகுதல் என்பது மிகப்பெரிய இந்த சமூகத்தினுடைய கேவலத்தின் அடையாளம் என்பதை இன்றைய தேதியிலே நாம் புரிய வேண்டும். அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி ஒதுங்கிறது தான் நல்லதுங்கிறது சமூகத்தினுடைய கவலையான கோரிக்கை. அப்படி அவங்க ஒன்றும் தரவும் இல்லை, சாதிக்கவும் இல்லை. அவர்களுடைய தேவைகள் கூட பூர்த்தியாகாமல் 50 ஆண்டு காலம் அடிமையாக இருந்தாங்க. வேற வழியும் கிடையாது, அவர் பொண்டாட்டியை ஓட்டு போடாது, அதான். ஆனால் சமூகத்தின் பெயர் சொல்லி மார்க்கத்தை இழிவுபடுத்துவது, சும்மா பெரிய பெரிய தொப்பியா போட்டுக்கு வந்தா முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதி ஆயிருமா? அல்லாஹ் அக்பர். மோமீன்களே, ஆஷூராவுடைய நாள் குறித்து பெருமானார் சொன்னது அதுதான். நீங்க இபாதத்து ஒரு பக்கம் செய்யறதோட மார்க்கத்தின் எதிரிகளை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ளுங்கள், அதான் செய்தி. இரண்டாவது, ஒரு அடியானுடைய ஒரு மூமினுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தன் பாவம் குறித்த பயம் இருக்கும். நான் செய்கிற சில பாவங்கள் அது என்னை பாதிக்கும், நான் செய்கிற சில பாவங்கள் என் குடும்பத்தை பாதிக்கும், நான் செய்கிற சில பாவங்கள் என் சமூகத்தை பாதிக்கும். அந்த மாதிரி பாவங்கள் குறித்து பயப்படாதவர்கள், அவர்கள் உலகத்திற்கு பாடமாக அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருப்பான், ஃபிரௌனை காட்டுற மாதிரி. ஆனா பாவங்கள் குறித்து பயப்படக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நேரத்துல இறக்கப்பட்டு, ஒரு நோம்பு வச்சியா, ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் பண்ணி, ஒரு ஜும்மா தொழுது விட்டாயா, அடுத்த ஜும்மா வரைக்கும் ஏற்பட்ட, முதல் ஜும்மா வரைக்கும் ஏற்பட்ட பாவங்கள், இடைவெளி பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். 5 நேரம் தொழுகிறியா, தொழுகைக்கு இடையில் ஏற்பட்ட பாவங்களை மன்னிக்கிறேன். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகளை தருகிற ரப்புல் ஆலமீன். அந்த பாவமே செய்யாம வாழுங்க, செய்யாம வாழுங்க. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய எழுத்து, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய கண்ணசைவு பாவத்தில் போய் முடிந்து விடக்கூடாது. ரொம்ப சுப செய்தியா பெருமானார் சொன்னாங்க. இது ஆஷூராவுடைய நாள், ஜும்மாவுடைய நாள்ல வந்திருக்கு. நீங்க உங்க குடும்பத்துக்கு தாராளமா செலவு பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு யார் ஆஷூராவுடைய நாளில் தன் குடும்பத்திற்கு தாராளமாய் செலவழிக்கிறாரோ, பெருமானார் சொன்னாங்க, ஒரு வருடம் முழுவதும் அவர் குடும்பத்துக்கு எல்லாம் பரக்கத்து செய்யறான், பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்கிறார். இது ஒரு ஹதீஸ். பிற்காலத்தில் வந்த இமாம் பெருமக்கள் இதை ஆய்வு செய்யறாங்க. சுஃபியான் இப்னு உயைனா பேரறிஞர் சொல்றாங்க, பெருமானாருடைய இந்த ஹதீஸை நாங்க 50 ஆண்டுகள் பரிசோதனை செய்தோம். அப்படின்னா அந்த ஹதீஸை கேள்விப்பட்டதிலிருந்து முஹர்ரம் 10 அன்னைக்கு குடும்பத்துக்கு நல்லா செலவு பண்ணோம். ஃபவஜத்னாஹு கதாலிக். இந்த ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி தான் அனுபவம் எங்களுக்கு கிடைத்ததுங்கிறாங்க. ஏன்னா வார்த்தை யாருடையது? பெருமானாருடையது. ஆஷூரா நாளில் தன் குடும்பத்திற்கு செலவழித்தால் ஆண்டு முழுவதும் உங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத்து இருக்கும். மோமின்களே, அத்தகைய நல்ல நாள், நல்ல வாய்ப்பு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான சூழல், இது அத்தனையும் மனதில் கொண்டு சமூக கவலையோடும் நம்ம மார்க்கத்தை வச்சு எவனெல்லாம் வெளியில விற்கிறானோ அவன் ஒருபோதும் சமுதாய தலைவராக அப்படி பிரதிநிதித்துவம் வரவே முடியாது. கவலைப்படுங்கள். நாம ஒரு இடத்துல நிக்கிறோம். பெருமானார் சொன்னது அதான், அலைக்கும் பில் ஜமா. நீங்க எப்பயுமே ஜமாத்தோடு இருந்துருங்க, ஜமாத்தோடு இருந்திருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி ஜமாத்துகளுக்கு மட்டுமே கிடைக்கும். அந்த வழியை பின்பற்றி ஆஷூராவுடைய நன்னாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பரக்கத்து பெற்றவர்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.